ரொம்பவே சிம்பிளாக எறா பிரியாணி குக்கர்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இது கூட சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதித்து வரும்போது நம்ம அரிசியை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.